Good morning students. நம்ம இப்போ exercise 1.1ல first sum பார்க்க போகிறோம். Find A cross B. Aங்கிறது ஒரு செட்டு, Bங்கிறது ஒரு செட்டு. A செட்டில் சில எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, B செட்டில் சில எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உன்னை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross B. A cross Bனா என்னென்னா ஏக்கும் பிக்கும் கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கார்டீஷியன் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாரு. இப்போ A cross B அப்படின்னா என்ன மீனிங்னா ஏல உள்ள எலிமெண்ட்டையும் பியில் உள்ள எலிமெண்ட்டையும் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதணும். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்னால் என்னென்னா இப்படி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஏயில் 2 இருக்குதா 2 செகண்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏலேருந்து எழுதணும், செகண்ட் எலிமெண்ட் பியிலேருந்து எழுதணும் 2, 1 அது மாதிரி ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏலேருந்து எழுதணும், செகண்ட் எலிமெண்ட் 2லேருந்து எழுதணும், பியிலேருந்து எழுதணும். அடுத்தது -2, 1 -2, -4 அடுத்தது 3, 1 3, -4 இதுக்கு பேர் தான் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஏல உள்ள எலிமெண்ட்டையும் பியில் உள்ள எலிமெண்ட்டையும் ப்ராக்கெட் போட்டு கமா போட்டு எழுதணும். ஏ கிராஸ் பி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் ஏக்கு என்ன பண்ணணும்னா ஏல உள்ள எலிமெண்ட்டையும் ஏல உள்ள எலிமெண்ட்டையும் கமா போட்டு எழுதணும். ஏலையும் அதே எலிமெண்ட்டு தான் இருக்கும், ஏல அதே எலிமெண்ட்டு தான் இருக்கும். இதில் உள்ள எலிமெண்ட்டையும் இதில் உள்ள எலிமெண்ட்டையும் கமா போட்டு எழுதணும். அவ்வளோதான். ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு 2, 2 ஃபர்ஸ்ட் நம்பர் வித் செகண்ட் நம்பர் 2, -2 ஃபர்ஸ்ட் நம்பர் வித் தேர்ட் நம்பர் 2, 3 அடுத்தது -2, 2 -2, -2 -2, 3 நெக்ஸ்ட்டு 3, 2 3, -2 3, 3 இந்த செட் ப்ராக்கெட்டில் எழுதணும். கார்டீஷியன் ப்ராடக்ட் எப்போவுமே செட் ப்ராக்கெட்டில், இதுக்கு பேர் என்னென்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், அதாவது செட் ப்ராக்கெட்டில் எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதணும், அடுத்தது ஏயில் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதணும். மாற்றி எழுதிட்டா மார்க் கிடையாது. 1, -4 பியில் உள்ள எலிமெண்ட்ஸ், ஏல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா 2, -2, 3 இப்போ பி கிராஸ் ஏ எப்படி போடுறதுன்னு பாரு. பியில் உள்ள எலிமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும். 1, 2 1, -2 1, 3 அடுத்தது -4, 2 -4, -2 -4, 3 இதுக்கு பேர் தான் பி கிராஸ் ஏ. இதே மாதிரி உள்ள செகண்ட் சம் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. இப்போ தேர்ட் சம் எப்படி போடுறதுன்னு பாரு. தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ = m, n b = நல் செட். நல் செட்னா என்ன மீனிங்னா உள்ள எலிமெண்ட்ஸே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏ கிராஸ் பி நம்மளால் போட முடியாது. நான் எம்க்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் போடணும் இல்லையா, இங்கே எலிமெண்ட்ஸே இல்லாததுனால எம்க்கு பக்கத்தில் எந்த எலிமெண்ட்டும் எழுத முடியாது. அப்போ ஏ கிராஸ் பி நல் செட் தான், போட முடியும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் ஏ போடலாம், ஏன்னா ஏயில் வந்து m, nங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஏல அதே ஏல m, nங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஏ கிராஸ் ஏ போடலாம். m, n அடுத்தது n, n அடுத்தது பி கிராஸ் ஏ போட சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. பி கிராஸ் ஏ போட முடியாது, ஏன்னா பியில் தான் எலிமெண்ட்ஸ் இல்லை. எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் இதை கமா போட்டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக எழுத முடியும். இங்கே எலிமெண்ட்ஸே இல்லாதப்ப எழுத முடியாது, அதனால் அதுவும் நல் செட்டு தான். அவ்வளோதான். இப்போ செகண்ட் சம் பாரு என்ன கொடுத்துருக்காங்க. ஏ = 1, 2, 3 செட்டுக்குள்ளார 1, 2, 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பியில் செட்டில் எலிமெண்ட்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக எக்ஸ் சச் தட், இது எப்படி படிக்கணும்னா சச் தட்னு படிக்கணும். எக்ஸ் சச் தட் இங்கே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. 10ஐ விட சின்னதாக உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுத சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர்ஸ்லாம் ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சது தான். ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னென்னா அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். ஏ = 1, 2, 3 அது அவங்களே ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. பின்னா ப்ரைம் நம்பர்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா 2லேருந்து ஆரம்பிக்கும். 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது, அதனால் 1 எழுதக்கூடாது. 2, 3 ப்ரைம் நம்பர், 4 ப்ரைம் நம்பர் கிடையாது, 5 ப்ரைம் நம்பர், 6 கிடையாது, 7 ப்ரைம் நம்பர்,
8 கிடையாது, 9ம் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 9 வந்து 3 டேபிளில் 3 3s are 9 வரதுனால 9 கிடையாது. அப்போ அதோட அவ்வளோதான். 10 தானே எழுத சொல்லியிருக்காங்க. லெஸ் தேன் 10னா 10 வரையில தான். அப்போ என்னென்னலாம் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னா 2 3 5 7 வரையில தான் இருக்குது. ஓகே, இப்போ ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் போட சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பின்னா ஃபஸ்ட்டு ஏல உள்ள நம்பர் எழுதணும், அடுத்தது பியில் உள்ள நம்பர் எழுதணும். ஏ கிராஸ் பி, இதை ஏ இன்ட்டு பின்னு படிக்கக்கூடாது, ஏ கிராஸ் பின்னு தான் படிக்கணும். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பின்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏ செட்டில் இருந்தோம், செகண்ட் எலிமெண்ட்ஸ் பி செட்லேருந்து எடுக்கணும்னு அர்த்தம். ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏ செட்லேருந்து எடு, செகண்ட் எலிமெண்ட் பி செட்லேருந்து எடு. ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 3 1, 5 1, 7. 1ஓட எல்லாத்தையும் ஆர்டர் பேர்ஸாக எழுதியாச்சு. அடுத்தது 2ஓட எல்லாத்தையும் ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். 2, 2 2, 3 2, 5 2, 7. அடுத்தது எதோட எழுதணும்னா 3ஓட 3, 2 3, 3 3, 5 3, 7. அவ்வளோதான். இதுதான் ஏ கிராஸ் பி. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ போட சொல்லியிருக்காங்க. பி கிராஸ் ஏன்னா பி செட்டை ஃபஸ்ட்டு எழுதிடு, 2 3 5 7. அடுத்தது ஏ செட் எழுதிடு, 1 2 3. இப்போ பி கிராஸ் ஏன்னா என்ன மீனிங்னா பியில் உள்ள எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதணும், ஏல உள்ள எலிமெண்ட்டை செகண்ட் எழுதணும். பியில் என்ன எலிமெண்ட் இருக்குதுன்னா 2 2, 1 2, 2 2, 3. அடுத்தது 3ஓட செட்டை எழுதணும், 3, 1 3, 2 3, 3. அடுத்தது 5ஓட 5, 1 5, 2 5, 3. அடுத்தது 7ஓட 7, 1 7, 2 7, 3. அவ்வளோதான். இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. 1, 2ம் 2, 1ம் ஈக்குவல் கிடையாது. செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்னால் என்னென்னா நீ கிராஃபில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறீல்ல, அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. 1, 2ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் 1 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 2 பார்க்கணும். இதுதான் 1, 2. இங்கே 2, 1னா என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 1 பார்க்கணும். இங்கே 2, 1. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இது வேறு இடத்துல இருக்கும், இது வேறு இடத்துல இருக்கும். அதனால் இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இது வேறு செட்டு, இது அப்படியே வேறு செட்டு. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -2, 3 -2, 4 0, 3 0, 4 3, 3 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்லாம் எதில் இருக்குன்னா பியில் இருக்கும், செகண்ட் எலிமெண்ட்னா எதில் இருக்குன்னா ஏல இருக்கும். ஓகே, இப்போ ஃபைண்ட் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்களா. ஏ செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏல இருக்கும், ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பியில் இருக்கும். ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லு. -2 -2 2 டைம்ஸ் இருந்தாலும் செட்டுக்குள்ளார ஒரு நம்பரை எழுதும்பொழுது 1 டைம் தான் எழுதணும். 2 டைம்ஸ் -2 வந்திருந்தாலும் நீ 1 டைம் தான் எழுதணும். அப்புறம் என்ன நம்பர் இருக்குன்னா 0. அப்புறம் என்ன நம்பர் இருக்குன்னா 3. இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர்லாம் எந்த செட்டில் இருக்குன்னா பி செட்டில் இருக்கும். செகண்ட் இருக்கிற நம்பர்லாம் எந்த செட்டில் இருக்குன்னா ஏ செட்டில் இருக்கும். செகண்ட் என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாரு, 3 4 3 4 3 4. அப்போ 3 4 மட்டும்தான் இருக்கு, 3, 4. ஓகே, 3 வந்து 3 டைம்ஸ் வந்திருந்தாலும் நீ செட்டுக்குள்ளார எழுதும் பொழுது செட்டுக்குள்ளார நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. இதெல்லாம் நீ லாஸ்ட் இயரே பார்த்துருக்க. அதனால் 3ஐ 1 டைம் தான் போடணும், அதே மாதிரி 4ஐயும் 1 டைம் தான் போடணும். அவ்வளோதான். இது 2 மார்க்ஸ். அடுத்தது நம்ம ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ செட்டில் 5, 6 பியில் 4 5 6 சியில் 5 6 7. ஷோ தட் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. மாதிரி ஷோ தட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதை ப்ரூஃப் பண்ணுன்னு அர்த்தம். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கணும், அது முதல்ல கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் அதையும் கண்டுபிடிச்சிடணும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா. ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குதுன்னா ஏ கிராஸ் ஏ இருக்குது. ஏயில் உள்ள எலிமெண்ட்ஸையும் ஏல உள்ள எலிமெண்ட்ஸுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடணும்.
ஏ கிராஸ் ஏன்னா ஏஐ 2 டைம்ஸ் எழுதிக்கோ. அதே எலிமெண்ட்ஸ் தான் இங்கே ஏ செட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே செட்டு தான் ஏல இருக்கும். அது போட்டாச்சு. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் ஏன்னா ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடணும்னு சொல்லியிருக்கேன்னா 5,5 5,6 6,5 6,6 அவ்வளோதான். எல்ஹெச்எஸ்ல இது மட்டும் ஏ கிராஸ் ஏ மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோம். இப்போ அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்று பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே இது மாதிரி 2-3 ஆப்ரேஷன்ஸ் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் பேர் ஆப்ரேஷன்ஸ். இங்கே ஒரு கிராஸ் இருக்குது, இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு கிராஸ் இருக்குது. 3 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. 3 ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதோ அதை தான் போடணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா பி கிராஸ் பி ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது, சி கிராஸ் சி ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது. முதல்ல பி கிராஸ் பி போட்டுருவோம், அடுத்தது சி கிராஸ் சி போட்டுருவோம். பியில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா 4, 5, 6. பியில் உள்ள எலிமெண்ட்ஸை 2 டைம்ஸ் எழுதிக்கோ. 4, 5, 6. B is equal to 4, 5, 6. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பி கிராஸ் பி இருக்குது. அப்படியே எழுதி பார்க்கலாம். 4,4 4,5 4,6. அடுத்தது 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6. ஓகேவா? அடுத்தது சி கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டாச்சு. அடுத்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா சி கிராஸ். அப்படியே போட்டுடலாமா? 5, 6, 7 இருக்கு. சிலையும் 5, 6, 7 தான் இருக்கும். அடுத்த சிலையும் அதே 5, 6, 7 தான் இருக்கும். அதை அப்படியே கமா போட்டு எழுதிடலாம். 5,5 5,6 5,7. அடுத்தது 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7. நெக்ஸ்ட் இந்த பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் கேட்டுக்கணும். பி கிராஸ் பி ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், இதுதான். சி கிராஸ் சி ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், இதுதான். 2 ப்ராக்கெட்டில் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாது. ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ள எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பாரு. 4,4 இங்கே இல்லை, 4,5 இல்லை, 4,6 இல்லை, 5,4 இல்லை, 5,5 இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ அதை எழுதிக்கணும். அடுத்தது 5,6 ரெண்டு செட்லையுமே இருக்கு. 5,6 6,4 இல்லை, 6,5 இருக்கா? இருக்கு. 6,5 இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. 6,6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. வேறு எந்த எலிமெண்ட்டும் ரிப்பீட் ஆகலை. இது மட்டும் தான் இந்த இடத்துலையும் இருக்குது, இந்த செட்லேயும் இருக்குது, இந்த செட். இன்டர்செக்ஷன்னா 2 செட்லேயும் காமனாக இருக்கிறது எழுதணும். 2 செட்லேயும் காமனாக என்னென்ன இருக்குன்னா 5,5 5,6 6,5 6,6. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆன்சர். 2 ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத கம்பேர் பண்ணி பாரு. 5,5 5,6 6,5 6,6. இதில் உள்ள அதே எலிமெண்ட்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. அப்போ 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. தட் மீன்ஸ் ஏ கிராஸ் ஏவும் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியும் ஈக்குவலாக இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். இது 2 ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம 5th சம் பார்க்க போகிறோம். 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A = 1, 2, 3, B = 2, 3, 5, C = 3,4, D = 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D = A cross B intersection C cross D is true. இது 2 ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் போர்டு 2ஆக பிரிச்சிருக்கிறேன். எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத இங்கே எழுதியிருக்கிறேன், ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத அங்கே எழுதியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 3 ஆப்ரேஷன்ஸ் வந்துருச்சு. இன்டர்செக்ஷன் கிராஸ் இன்டர்செக்ஷன் அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு போடணும். 2 ஆப்ரேஷன்ஸ் வந்துருச்சுனாலே நீ ப்ராக்கெட்டில் எது இருக்குதோ அதை தான் ஃபஸ்ட்டு போடணும். இங்கே ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னா A இன்டர்செக்ஷன் C இருக்குது. A இன்டர்செக்ஷன் Cனா ஏல உள்ள செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதிக்கணும்.
இன்டர்செக்ஷன் சி செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸை எழுதிக்கணும். லாஸ்ட் சம்லேயே சொன்ன மாதிரி தான். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளதை எழுதணும். ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னா 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 3. வேறு எதுவுமே காமனாக இல்லை, இது மட்டும்தான் காமனாக இருக்குது. 1 2 இங்கே இல்லை, 4 இங்கே இல்லை. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா பி இன்டர்செக்ஷன் டி. பியில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 2 3 5. இன்டர்செக்ஷன் டியில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா 1 3 5. கரெக்டாக போட்டுடணும். நீ பாட்டுக்கு பிக்கு அடுத்தது சியில் உள்ள எலிமெண்ட்ஸை எழுதிடக்கூடாது. பினா பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதணும், டினா டியில் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதணும். சென்டரில் இன்டர்செக்ஷன் இருந்தால் இன்டர்செக்ஷன் போடணும், யூனியன் இருந்தால் யூனியன் போடணும். கரெக்டாக கவனமாக போடணும். இப்போ இன்டர்செக்ஷன் மீன்ஸ் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது. காமனாக என்ன இருக்குன்னா 3 இருக்குது, 5 இருக்குது. 2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அதனால் அதை எழுதக்கூடாது. அப்போ எதை மட்டும்தான் எழுதணும்? 3, 5. இப்போ அடுத்தது 2 ஆப்ரேஷன் சி சேர்த்து போடுறோம். ஏ இன்டர்செக்ஷன் சி ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது என்னென்னா 3. பி இன்டர்செக்ஷன் டி ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், அது என்னென்னா 3, 5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஏ இன்டர்செக்ஷன் சியையும் பி இன்டர்செக்ஷன் டியையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த செட்டில் உள்ள நம்பரையும் இந்த செட்டில் உள்ள நம்பரையும் ஆர்டர் பேர்ஸில் எழுதணும். ஆர்டர் பேர்ஸ்னால் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3, 3, 3, 5. அவ்வளோதான். ஈக்குவேஷன் நம்பர் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சிருச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு போடணும். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 3 ஆப்ரேஷன்ஸ் வந்துருச்சு. கிராஸ், இன்டர்செக்ஷன், கிராஸ். அப்படின்னா ப்ராக்கெட்டில் உள்ளதை முதல்ல போடணும். ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு போடணும். ஏல உள்ள எலிமெண்ட்லாம் எழுதிக்கோ 1 2 3. பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதிக்கோ 2 3 5. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி. ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் எழுதணும். 1 2 1 3 1 5. 2 2 2 3 2 5. 3 2 3 3 3 5. அதே மாதிரி அடுத்தது சி கிராஸ் டி போடணும். சி கிராஸ் டி. சியில் உள்ள எலிமெண்ட்லையும் டியில் உள்ள எலிமெண்ட்டையும் கம்மா போட்டு எழுதணும். நான் அப்படியே பார்த்து போட்டுக்கிறேன். உனக்கு புரியலன்னா இங்கே சியையும் டியையும் எடுத்து எழுதிட்டு அப்புறமா போட்டுக்கணும். சியில் என்ன எலிமெண்ட் இருக்குன்னா 3 இருக்குது. 3யோட இந்த 3 நம்பரையும் சேர்த்து எழுதணும். 4ஓட இந்த 3 நம்பரையும் சேர்த்து எழுதணும். 3யோட முதல்ல எழுதுவோமா? 3, 1 3, 3 3, 5. அடுத்தது 4ஓட சேர்த்து எழுது. 4, 1 4, 3 4, 5. ஓகே. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஏ கிராஸ் பி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளது. ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும் காமனாக உள்ளதை எழுதணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 1, 2 இங்கே இல்லை. 1, 3 இல்லை. இது 3, 1 இது 1, 3. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டும் வேறு வேறு நம்பர்ஸ், வேறு வேறு பாயிண்ட்ஸ். அதனால் ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ரெண்டுத்தையும் காமனாக இருக்குன்னு எடுத்து எழுதிடக்கூடாது. 1, 5 இருக்கான்னு பார்த்தா இல்லை. 2, 2 இல்லை. 2, 3 இல்லை. 2, 5 இல்லை. 3, 2 இல்லை. 3, 3 இருக்குது. 3, 3. அடுத்தது 3, 5 இருக்குது. 3, 5. வேறு எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை. இது மட்டும்தான் இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இது LHS, இது RHS. ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பாரு. இங்கேயும் 3, 3 3, 3 3, 5 3, 5 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. இப்போ 1 = 2, LHS = RHS. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D is equal to A cross B intersection C cross Dங்கிறது ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. எஸ், திஸ் இஸ் ட்ரூ. ஏன்னா 1 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால